திருச்சிற்றம்பலம். நமது உடலே இறைவன். ஐம்புலன்கள் விஷமம், சிரசு, நினைவுகள் அழித்தல், சுற்றம், பற்றுபாசம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிவலோகமாகிய கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. விஷ்ணு வைகுண்டம் மேல்வயிறு ஜீர்ணித்தல் இடுப்பு, பிரம்மலோகம் கீழ்வயிறு உணர்ச்சி வசப்படுதல், சரீரமே லிங்க சொரூபம், தேகத்தின் உள்ளே 3 லோகங்கள். நமது உடலே இறைவன் என்று அறிந்த பின், நமது உடலே லிங்க சொரூபம் என்று அறிந்த பின், நமது உடலே 3 லோகங்கள் என்று அறிந்த பின், நமது உடலே சிவலிங்கமாக வழிபடுகின்றன என்னாலும். கற்களால் கட்டப்படும் ஆலயத்தை விட உன் இதயத்தால் கட்டப்படும் ஆலயத்தையே இறைவன் மிகவும் உண்மை வடிவமாக நேசிக்கின்றார். தவ பிரம்மம், தவ விஷ்ணு, தவம் ருத்ரா என்று சிவபெருமான் நமக்கு உடல் உள்ளே இருக்கின்றார். எடுத்துக்காட்டாக, விளையாட்டு போட்டியில் விளையாடுபவர் விளையாடாதவர் பதக்கம் ஏதும் பெறாதார் என்று வள்ளுவனின் வாக்குப்படி, பதக்கம் பெற வேண்டும் முதலில் போட்டிக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும், போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், இலக்கு நோக்கி முனைப்புடன் விளையாடி வெற்றி பெற வேண்டும். அதை போலவே பிறவி என்ற பெருங்கடலில் நீந்தி கொண்டிருக்கும் அனைவரும் இறைவனின் அடியை நிச்சயம் சேர்வார்கள் என்று சொல்ல முடியாது. இறைவன் அடியை சேர்ந்தாலும் சேரலாம், சேராமல் போனாலும் போகலாம். ஆனால் பிறவி என்ற பெருங்கடலில் பிறந்த பின்னரும் நீந்தவில்லை என்றால் நிச்சயம் இறைவனடி சேரவே முடியாது. அதாவது இறைவனடி சேர வள்ளுவர் காட்டிய வழியில் அறத்துடனும் பொருளுடனும் காமத்துடனும் வாழ வேண்டும். அதுவும் இறைவனடி சேரும் வழியறிந்து அதில் முனைந்து வாழ வேண்டும். எப்படி விளையாட்டு வீரர்கள் முறையான பயிற்சி பெற்று போட்டியில் கலந்து கொண்டு முனைப்புடன் விளையாடி பதக்கம் பெறுகின்றனரோ, அதே போன்று வாழ்க்கையில் சரியான கடவுளை முறையாக வணங்கி பிறவி பெருங்கடலை நீந்தி இறைவன் அடி சேர வேண்டும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.